வெந்தயக்கீரை உங்கள் குழந்தைங்க சாப்பிட்லையா? அப்போ இது போல் செஞ்சு கொடுங்க. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி உருளைக்கிழங்கை இது போல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. வெந்தயக்கீரையை இது போல் கட் பண்ணி இப்போ இதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. இது போல் சிறிதளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போடுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. அவ்வளவுதான். ஜெய்ப்பூரில் வெந்தயக்கீரையை இப்படி தான் செய்வாங்க. இது கசப்பே தெரியாது. இது சாப்பாடு, சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான், வெந்தயக்கீரை ரெடி.